தொடர்ந்து 4, 5 வசனங்களை பாருங்கள். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சிக்கவில்லை. வசனம் 3 கிறிஸ்துவுக்குள் வரும் முன்னர் நாம் எவ்வாறு இருந்தோம் என்பதை குறித்து பார்த்தோம். நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வந்தவுடன் பரலோகம் சென்று விட்டோம் என்று நினைக்கக்கூடாது. இந்த பூமியிலேதான் வாழ்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் முன்பு செய்த பாவமான காரியத்தையே மீண்டும் திரும்ப செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உறுதியாக இல்லாவிட்டால் பழைய வாழ்க்கைக்கே நினைத்தவுடன் நாம் திரும்பி விடுவோம். ஆகவே மிக கவனமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. நாம் புத்தாண்டின் துவக்கத்திலே எடுத்துக்கொள்ளும் புதிய தீர்மானங்களினாலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்துவிட முடியாது. அவற்றை கைக்கொள்வதனாலேயே முன்னேற முடியும். நீங்கள் நியாயமான காரியங்களை, நல்ல காரியங்களை, உதவிகளை செய்வதன் அடிப்படையிலேயும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதில்லை. தமது இரக்கத்தின்படியே நம்மை ரட்சித்தார் என்று 5 வசனத்திலே வாசித்தோம். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனையை அவர் ஏற்று செலுத்தினதினாலே தேவன் தம்முடைய இரக்கத்தை நமக்கு காண்பிக்க சித்தமானார். அவருடைய இரக்கம் இந்த இரட்சிப்பை ஏற்படுத்தியது. அவர் தமது இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர். அதாவது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நீங்கள் யாராயிருந்தாலும் அவரால் உங்களை இப்பொழுதே ரட்சிக்க முடியும். ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார். அவர் விலைக்கிரயத்தை செலுத்திவிட்டார். தன்னுடைய நீதியை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். மறுஜென்ம முழுக்கினாலும் என்றும் பார்க்கிறோம். இந்த முழுக்கு என்பது கழுவுதலை குறிக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்திலும் தேவாலயத்திலேயும் சுத்திகரிப்பிற்காக தொட்டி அமைக்கப்பட்டிருந்ததை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த மறுஜென்ம கழுவுதலை குறித்து இயேசு கிறிஸ்து யோவான் 3 அதிகாரத்திலே கூறுகிறதை வாசிக்கலாம். யோவான் 3 அதிகாரம் 5 வசனத்திலே, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். தண்ணீர் தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. தேவனுடைய வசனமே உங்களை கழுவ முடியும். இதற்கு பரிசுத்தப்படுத்தும் சுத்திகரிக்கும் வல்லமை இருக்கிறது. நாம் தேவனுடைய வார்த்தையினாலே சுத்திகரிக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை எடுத்து பயன்படுத்துவதால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறவனாகிறான். இந்த விதமாகவே நாம் மறுபடியும் பிறந்தவர்களானோம். அடுத்ததாக இந்த 5 வசனத்திலே பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவரே நம்மை புதிதாக பிறக்க வைக்கிறார் என்பது தெளிவாகிறது. தொடர்ந்து தீத்து 3 அதிகாரம் 6, 7 வசனங்களை பாருங்கள். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் விசுவாசியின் மிக பெரிய நம்பிக்கையை குறித்து சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபைக்காக வருகிறதை நம்புகிற விசுவாசமே அந்த பெரிய நம்பிக்கை. சம்பூரணமாய் பொழிந்தருளினார் என்று 7 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவன் எதை செய்தாலும் சம்பூரணமாக, முழுமையாக, மீறி வரும்படியாக செய்கிறதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே அதை உணர்ந்திருக்கிறீர்களா? நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக அவர் கிரியை செய்ய, நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படி தேவன் செய்த காரியங்களை சற்றே நினைவு கூர்ந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவீர்களா? தேவன் சம்பூர்ணமாய் பொழிய பண்ணுகிறவர். தீத்து 3 அதிகாரம் 8 வசனத்திற்கு வாருங்கள். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாயிருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டுமென்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள். ஒரு மனிதன் தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறான் என்பது சத்தியமான ஒரு காரியம். ஆனால் அதற்காக அவன் நற்கிரியைகளை செய்வதிலிருந்து விலகி இருந்து விட முடியாது. ஆம், நாம் நற்கிரியைகளை செய்வதனாலே ரட்சிக்கப்படவில்லை, நற்கிரியைகளை செய்யும்படிக்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியைகளை செய்ய
ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று பவுல் இங்கே சொல்கிறார். தீத்து இந்த காரியத்தை அவர்களுக்கு உறுதியாக போதிக்க வேண்டும் என்றும் பவுல் தீத்துவிடம் கேட்டுக்கொள்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்னர்தான் நற்கிரியைகளை குறித்து தேவன் உங்களோடு பேசுவார். அதற்கு முன்பு வரை உங்களுடைய நற்கிரியைகளை குறித்து தேவன் ஆர்வம் காட்டப் போவதில்லை. ஏனென்றால் நீங்கள் நற்கிரியைகள் என்று அழைக்கிறது அவருடைய பார்வையிலே குப்பை போல இருக்கிறது என்று வேத புஸ்தகம் சொல்கிறது. தயவு கூர்ந்து வேத புஸ்தகம் உங்கள் அருகிலே இருக்குமென்றால் எடுத்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிருகிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. ஆம் பிரியமானவர்களே, மனிதனுடைய நீதியெல்லாம் தேவனுடைய பார்வையிலே அழுக்கான கந்தையைப் போலத்தான் இருக்கிறது. அவர் உங்களுடைய சுய நீதியை விரும்புகிறதில்லை. அவர் உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். நீங்கள் எந்த நிலையிலே இருக்கிறீர்களோ அப்படியே அவரிடத்திலே மனம் திரும்பி வந்தால் அவர் உங்களை ரட்சிப்பார். ஏனென்றால் அவர் உங்களுக்காக சில காரியங்களை செய்திருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக ஏதாவது நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று உங்களை தேவன் கேட்பதில்லை. நீங்கள் தேவனுக்காக என்ன செய்யக்கூடும்? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பதாக நீங்கள் தேவனுடைய பிள்ளையான பிறகு நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்கும் அந்த நல்ல பணியிலே நீங்கள் ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்றும் தேவன் விரும்புகிறார். நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி என்று இங்கே வசனம் சொல்வதை நாம் கவனிக்க வேண்டும். நாம் பார்த்த இந்த காரியங்களை மனதிலே கொண்டு சிந்தித்து வழிகளை ஆராய்ந்து தேவனுக்காக கிரியை செய்வதிலே கவனமாய் இருக்கும்படியாக நமக்கு சொல்லுகிறார். தீத்து 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திற்கு வாருங்கள். புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகுங்கள், அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். நாம் நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் அதற்காக நாம் வாக்குவாதத்தினாலே அதை செய்ய வேண்டும் என்பது இல்லை. இதனாலே ஒரு சிறந்த பயன் எதுவும் ஏற்பட்டுவிடப் போவதில்லை. அவ்வாறு செய்வதனாலே நாம் எவரையும் கிறிஸ்துவனிடத்திலே வழிநடத்திவிட முடியாது. நீங்கள் ஒரு மனிதரை உங்கள் வாக்குவாத திறமையினாலே வென்று விடுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அது அந்த மனிதனுடைய இருதயத்தை தொடப்போவதில்லை. ஆகவே அவன் கிறிஸ்துவண்டை வரப்போவதும் இல்லை. புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகுங்கள். ஆகவே சில காரியங்களிலே நாம் தலையிட்டு செயல்படக்கூடாது. ஒரு ஊழியர் இவ்வாறு கூறுகிறார்: நான் அநேக புத்தகங்களை எழுதி வெளியிடுகிறவன், ஆனாலும் நான் சில காரியங்களை குறித்து எழுதுகிறதில்லை. சிலர் சாத்தானை பற்றி ஒரு புத்தகம் எழுதி வெளியிடுங்கள் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நான் அதை வெளியிட விரும்பவில்லை. நான் அந்த காரியத்திலே தலையிடவும் விரும்பவில்லை. அதற்கு மாறாக மக்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்தே புத்தகம் வெளியிட விரும்புகிறேன் என்று சொன்னார். இதற்காக அவர் கொடுக்கிற காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதருக்குள்ளே இருந்தால் எந்த ஒரு பிசாசும் அவனை அண்ட முடியாது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இதையே நாம் அறிய வேண்டும், எப்பொழுதும் மனதிலே வைத்திருக்க வேண்டும் என்பது அவசியமானதாயிருக்கிறது. மற்றவை நம்மை வழிவிலகச் செய்யக்கூடியது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்திலே விட்டு விலகக்கூடிய காரியங்களிலே சில உண்டு என சொல்கிறார். தொடர்ந்து தீத்து 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். வாசிக்கிறேன். வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. வேத புரட்டர்களோடு நாம் ஐக்கியப்பட்டு செயல்பட வேண்டும் என்பது தேவையில்லை. தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிரான கருத்துக்களை உடையவர்களோடு கூட நாம் ஒத்துப்போக வேண்டும் என்பது அவசியமில்லை. நாம் அவர்களை விட்டு விலகியிருக்க வேண்டும் என்றே வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவர்களை தனியே விட்டு விடுங்கள், அவர்களை புறக்கணித்து தள்ளிவிடுங்கள். தீத்து 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். அப்படிப்பட்டவன் நிலை தவறி
தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. இந்த வேத புரட்டன் யார் தெரியுமா? இவன் சத்தியத்தை அறிந்தவன், அதிலிருந்து பின்வாங்கினவன். ஆகவே இவர்களுடைய பேச்சு மிகவும் வஞ்சனையானதாக இருக்கும். இவர்கள் வேதத்தை புரட்டி பேசி மற்றவர்களும் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போக பாடுபடுகிறவர்களாயிருக்கிறார்கள். தீத்து 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை பார்க்கும் பொழுது நற்கிரியைகளை குறித்து இங்கே மீண்டும் இறுதியாக பவுல் சொல்கிறார். வசனம் 14 பாருங்கள். நம்முடையவர்களும் கனியற்றவர்களாயிராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கேதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். நாம் நற்கிரியைகளை செய்ய பழக வேண்டும் என்று இந்த பகுதி நமக்கு சொல்கிறது. ஆம், இதை நாம் பழகவே இது நமக்கு வரும். தானாக வந்துவிடுகிற ஒரு காரியம் அல்ல. அநேகர் இதை எளிதான காரியமாக எண்ணுகிறார்கள். தேவன் எதை நற்கிரியைகளாக கருதுகிறார் என்று முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பின்னர் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டியதும் அவசியம். தொடர்ந்து 15ஆம் வசனத்திலே ஒரு ஆசீர்வாதத்தோடு இந்த புத்தகத்தை அவர் நிறைவு செய்கிறார். என்னோடு இருக்கிற யாவரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லு. கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். அன்பானவர்களே, இந்த வசனத்தோடு இந்த வேத பகுதி நிறைவடைகிறது. நாம் தொடர்ந்து இந்த தீத்து நிருபத்தை மீண்டும் ஒரு முறை வாசித்து இதை தியானித்து நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம். நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கிரேத்தா தீவிலே பணி செய்த தீத்துவுக்கு பவுல் மூலமாய் நீர் எழுதின ஆலோசனைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே ஆலோசனைகள் இன்று எங்களுக்கு நேராகவும் வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட நல்ல பாடங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே கைக்கொள்ளவும், உம்முடைய வசனத்தின் அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்தருளும். தொடர்ந்து இந்த வசனத்தை மீண்டுமாக நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்களோடு தனிப்பட்ட விதத்திலே பேசும். எங்கள் யார் யாருடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களிலே நாங்கள் பரிபூரணமாய் உம்மண்டை வர வேண்டுமோ அதை குறித்து தெளிவாக எங்களோடு பேசும். நீர் இலவசமாக எங்களுக்கு கொடுக்கிற இரட்சிப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதை விசுவாசிக்கும் ஒவ்வொருவரும் அதை அனுபவிக்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.